அனைவருக்கும் கவின்ஸ் டைரி தமிழ் சேனல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம எந்த பதிவு பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 2025ஆம் ஆண்டினுடைய ஆணி மாத ராசி பலன்கள் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் குறிப்பாக மகர ராசி என்பவர்களுக்கு எப்படிப்பட்ட நற்பலன்கள்லாம் இந்த ஆணி மாதத்தில் கிடைக்க போகுது அப்படிங்கிறதையும், அவங்களுடைய வாழ்க்கையில் திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும், குழந்தை பாக்கியமாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், ஆரோக்கியம், தொழில், இந்த மாதிரி எல்லா விஷயங்கள்லையும் எப்படிப்பட்ட நற்பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறதையும் நான் தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வீடியோவை எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் வீடியோவையும் பார்த்து பயனடைய முடியும். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆணி மாதத்தில் மகர ராசி என்பர்களுக்கு ஒரு அமோகமான பலன்கள் கிடைக்க போகுது. ஆனால் உங்களுடைய பேச்சினால தான் பெரிய ஆபத்து உங்களுக்கு காத்திருக்கு. அதனால் உங்கள் பேச்சில் ரொம்ப கவனம் தேவைங்க. இதை பற்றி வீடியோவில் நான் பின்னாடி சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். விசுவாவசு வருடம் ஜூன் 15ஆம் தேதி முதல் ஜூலை 16ஆம் தேதி வரையிலான இந்த ஆணி மாதத்தில் மகர ராசி என்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான பலன்கள் பற்றியும், கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உத்தராயணத்தின் 6வது மாதம் கடைசி மாதம்தான் ஆணி மாதம். பொதுவாகவே மாதாந்திர கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் ஆகிய 4 கிரகங்களினுடைய மாற்றத்தை வைத்தே கணிக்கப்படுது. சூரியன் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு செல்றது தான் மாதத்தை நிர்ணயம் செய்கிறதா சொல்கிறோம். அப்படி இருக்கையில் இந்த ஆணி மாதத்தில் மேஷ ராசியில் சுக்கிரனும், மிதுனத்தில் புதன், குரு, சூரியன் ஆகிய 3 கிரகங்களும், சிம்மத்தில் செவ்வாய், கேது ஆகிய 2 கிரகங்களும், கும்ப ராசியில் சனி, ராகு ஆகிய 2 கிரகங்களும் இருக்குது. மொத்தத்தில் ராகு கேதுவில் தான் எல்லா கிரகங்களும் அடங்கி இருக்குது. நாம் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியிலையும் தான் நம்மளுடைய வெற்றி காத்திருக்குன்னு சொல்லணும். அப்படி இருக்க இந்த காலகட்டத்தில் நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி தரக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. ஜூன் 22ஆம் தேதி புதன் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போகிறாரு. 29ஆம் தேதி சுக்கிரன் சொந்த வீட்டில் ஆட்சி செய்கிறாரு. இந்த ஆணி மாதத்தில் இவை 2ம் தான் மிகப்பெரிய கிரக மாற்றங்களாக சொல்லப்படுது. மற்றபடி அனைத்து வருடாந்திர கிரகங்களுமே அந்தந்த இடத்துல தான் இருக்க போகுது. இந்த ஆணி மாதமானது மகர ராசி என்பவர்களுக்கு ஒரு ஏற்றம் தரக்கூடிய மாதமாக நிச்சயம் அமையுங்க. உத்திராடம், திருவோணம், அவிட்டம் ஆகிய 3 நட்சத்திரங்களையும் 9 பாதங்களை கொண்டது மகர ராசி. மகர ராசியின் அதிபதி சனி பகவானுங்க. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி இருக்கிறாரு. 7.5 சனி, பாத சனி நடந்து கொண்டிருக்கிறது. ராகுவுடன் சேர்ந்த சனியாக இருக்கிறது. பேச்சில் மிகுந்த கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இந்த மாதத்தில் சனியால் குடும்பத்தில் சிறு சிறு தொந்தரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. இருந்தாலும் பண வரவிற்கு பஞ்சமே இருக்காதுங்க. வருட கிரகங்களான குரு, சனி, ராகு, கேது ஆகியவை அந்தளவு ஏற்றத்தில் இல்லைங்க. மாத கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய பொதுவாகவே சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் ஆகியவற்றை வைத்தே மாத பலன்கள் கணிக்கப்படுது. அப்படி இருக்கையில் ஆணி மாதத்தில் மகர ராசிக்கு 8ஆம் இடத்துல செவ்வாய் கேதுவுடன் சேர்ந்து இருக்கிறதுனால சிறு சிறு தொல்லைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகம். தாயினுடைய உடல்நிலையில் பின்னடைவு ஏற்படுங்க. படிக்கக்கூடிய குழந்தைகளாக இருந்தீங்க அப்படின்னா உங்களை விட்டு பிரிந்து வெளியூர் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட ஏற்படுங்க. சூரியன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால புதிய வேலைகள் கிடைக்குங்க. அரசாங்கம் சார்ந்த தொழில்களாக இருந்தால் நிச்சயமாக வேலைகள் கிடைக்கும். புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். 6, 8ஆம் அதிபதி
சேர்ந்து இருக்கிறதுனால சட்டம், வம்பு, வழக்கு தொடர்பான பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் மிக மிக கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இது உங்களுக்கு அமைந்திருக்கு. ஆனால் குரு பார்வை இருக்கிறதுனால பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்பில்லை. 8ஆம் இடத்துல செவ்வாய், கேது இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் பின்னடைவு நிச்சயம் இருக்குதுங்க. குழந்தைகளால் சிறு சிறு பிரச்சனைகள் மறையக்கூடிய வாய்ப்பு கூட ஏற்படும். குழந்தைகள் மூலமாக செலவுகள் சேரும். ஜூன் 29ஆம் தேதிக்கு மேலே 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால பெரிய ஏற்றம் உண்டாக காத்திருக்கு. குழந்தைகளால் பெருமை உண்டாகும். புகழ், பதவி உயர்வு, பொறுப்பு, அந்தஸ்து இது எல்லாமே உண்டாகும். மகர ராசி அன்பர்களை பொறுத்தளவில் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான யோகம் உண்டாகும். மருத்துவ சிகிச்சை எடுப்பவர்களுக்கு கட்டாயம் நல்ல நிலை உண்டாகும். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் வாய்ப்புகளை உண்டாக்கும். ஜூன் 20 முதல் ஜூலை 1ஆம் தேதி வரையிலான சந்திராஷ்டம நாட்களில் புதிய முயற்சி, வெளிநாடு பயணம், வெளியூர் பயணம் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நீங்கள் தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லதுங்க. முயற்சிகள், பயணங்கள் செய்ய வேண்டியது இருந்தால் அருகில் இருக்கக்கூடிய சில சிறிய அருகில் இருக்கக்கூடிய ஊர்களுக்கு சென்று நீங்கள் பயன்பெறலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கட்டாயம் இந்த சந்திராஷ்டம நாட்களில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு சென்று பச்சரிசி, நெல் இதெல்லாம் தானமாக கொடுத்து வந்தீங்க அப்படின்னா அந்த சந்திராஷ்டம தாக்கத்திலிருந்து நீங்கள் காத்துக்கொள்ளலாம். மகர ராசி அன்பர்களை பொறுத்தளவில் ஆரோக்கியம் அப்படிங்கிறது அந்தளவுக்கு சிறப்பாக இல்லைங்க. இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். தாயினுடைய உடல்நிலை கவனமாக இருக்கணும். தியானம் மேற்கொள்ளுங்க, உடற்பயிற்சி செய்யுங்க, வெளி உணவுகளை தவிர்த்து கொள்ளுங்க. மகர ராசி என்பர்களுக்கு பரிகாரம் அப்படின்னா ஒன்றும் பெருசாக இல்லைங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயங்களுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி மனதார வணங்கி வாழ்ந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயம் நல்வழியை காட்டுவாருங்க. நன்றி, வணக்கம்.